Welcome back to the class. Next one heading is Human Enquiries into the Past and Origin of the World. Okay, Human Enquiries into Past and the Origin of the World. So, எப்போ உலகம் உருவாச்சு அது அப்படின்றத பார்க்க போகிறோம். So, the age of speculation. Humans are the only species on earth concerned with understanding as well as explaining the world and the universe. ஸோ நம்ம இந்த உலகத்தில் உள்ள ஹியூமன் மட்டும்தான், ஹியூமன் இனம்தான் உலகத்தை பற்றியும் இந்த அண்ட பிரபா உலகத்தை பற்றியும் உலகம் எப்படி உருவானது அப்படின்ற யூனிவர்ஸை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க. ஓகே, இன் த கோர்ஸ் ஆஃப் எவால்யூஷன் ஹியூமன் becomes conscious and knowledgeable. ஸோ அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸை விட நம்ம ஹியூமன்ஸ் தான் என்னது, நம்மளோட எர்த்தை பற்றி எவாலுவேட் பண்ணக்கூடியவங்க. ஓகே, எர்த்தை பற்றி எவாலுவேட் பண்ணவங்க நாலேஜபிள் பர்சன்ஸ். ஓகே, தே டர்ன் க்யூரியஸ் அண்ட் பிகேம் டு திங்க் and ask questions about nature, organisms and the world around them. ஸோ மனிதர்கள் மட்டும்தான் அவங்களுக்கு திங்க் பண்ணுற கேட்டகரிஸ் இருக்குது. க்யூரியஸ், எதையும் அது தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்குது, திங்க் பண்ணக்கூடிய எண்ணம் இருக்குது, மற்றவங்கள கொஸ்டின்ஸ் கேட்கணுன்ற எண்ணங்கள் இருக்குது. ஸோ நேச்சர்ஸ் பற்றி, ஆர்கானிசம் சுற்றி உள்ள லிவிங் அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் பற்றி, வேர்ல்டை பற்றி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம். அட் ஃபர்ஸ்ட் தே கன்சிடர்ட் நேச்சர் அஸ் காட். ஸோ மனிதர் வந்து காடை தான் ஃபஸ்ட் என்னது கடவுளாக, நேச்சரை தான் கடவுளாக வழிபட்டாங்க. தே வர்ஷிப்ட் சன், மூன் அண்ட் வேரியஸ் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் அபவுட் விச் தே டெவலப்டு தேர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், சம் ஆஃப் விச் இஸ் நாட் சயின்டிஃபிக். இது வந்து அறிவியல் பூர்வமானதுன்னு சொல்லி நிரூபிக்க முடியாது. அந்த காலத்து மனிதர்கள் நம்மளோட இயற்கையை வந்து கடவுளாக வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இஸ் த ஆன்சர் ஃபார் ஃபஸ்ட் கொஸ்டின் இந்த புக் பேக் கொஸ்டின். ஓகேவா, ஸோ உடைய புக் பேக்கில் உள்ள ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஓகேம்மா, ஸோ நான் போன ஃபஸ்ட்டு வீடியோவில் அடிஷ்னல் கொஸ்டினோட ஆன்சர் கொடுத்துருந்தேன். இது புக் பேக்கில் ஒரு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, ஸோ இஸ் த ஆன்சர் ஃபார் ஃபஸ்ட் கொஸ்டின். இது ஃபேர் காப்பி பண்ணணும், மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, next one, the lack of scientific knowledge on the creation of the world is reflected in the ancient writings and religious literature. ஸோ அறிவியல் பூர்வமான நாலேஜ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னும் சொல்ல முடியாது. ஸோ இந்த வேர்ல்டு உருவாக்குறதுக்கான காரணங்கள் அதை பற்றின ஏன்ஷியன்ட் ரைட்டிங்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்ஸ் மூலமாக நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, BCADMY அப்படின்னு சொன்னாங்க. பிசினா பிகேம் பிஃபோர் காமன் எரா, ஏடி காமன் எரா, MYA அப்படின்னா மில்லியன் இயர்ஸ் ஆஃப் எகோ. ஓகே, அதாவது பிசினா பிஃபோர் கிறிஸ்ட், ஜீசஸ் பிறந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லலாம், பிஃபோர் காமன் எரா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ பிசிக்கும் ஏடிக்கும் என்னென்னா, பிசியில் வந்து இயர். இப்போ நம்ம மேக்ஸ்லலாம் வந்துட்டு சம் செஞ்சுருப்பீங்க இல்லையா, ஸோ சம் செய்யும்போது இந்த மாதிரி லைனில் 0ன்னு போட்டுப்போம். ஸோ 0க்கு இந்த சைடில் எல்லாம் 1 2 3 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, பட் இதில் சைட் பார்த்தீங்கன்னா -1 -2 -3ன்னு சொல்லிட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த டிக்ரீஸ் ஆகிற இயர்ஸ் தான் பிசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்க்ரீஸ் ஆகிற இந்த இயர்ஸை ஏடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏன்னா பிசின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த இயர் வந்து எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னே சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்மளுடைய மனிதர்கள் வந்து எப்போ உருவானாங்க, எப்போ உலகம் உருவானதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து இயரை வந்து என்னது ஒரு ஆரிஜின்லேருந்து டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ டிக்ரீஸ் பண்ணுறத பிசின்னு சொல்லுவோம், இயர் இன்க்ரீஸ் ஆகிறத ஏடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதுதான் பிசி அண்ட் ஏடி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சயின்டிஃபிக் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஜியாலஜி, பயாலஜி அண்ட் ஆர்ச்சியாலஜி. ஸோ சயின்டிஃபிக் லெவலில் இந்த மாதிரி மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். த பிகினிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி ரைட்டிங் கேன் பி ட்ரேஸ்ட் டு த ஏன்ஷியன்ட் கிரீக்ஸ். Herodotus, okay, he was the father of history. Herodotus is considered the father of history because the history he wrote was humanistic and rationalized. Okay, so history வந்து மனிதத்தன்மையுடனும் பகுத்தறிவு திறனோடையும் எழுதியிருக்காரு. Okay, the rise of scientific inquiry into the origin of human was possible because of
the interest in collection of archaeological remains and the opening of museum after the Renaissance of movement. ஸோ ரினைசன்ஸ்னால் மறுமலர்ச்சி, ரிஃபார்மேஷன், சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும். ஸோ மியூசியம் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம பாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்றதும் தெரிஞ்சுக்க முடியும். The development of ideas of stratigraphy and geology. ஸோ stratigraphy அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்காங்க. Stratigraphy is study of origin, nature and relationship of rock and soil layers that were formed due to natural and cultural activities. அதாவது நம்மளுடைய நில லேண்டில் உள்ள ராக் அண்ட் சாயில்ஸ் மூலமாக நம்மளுடைய நேச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஓகே, ஸோ இப்போ வந்து லேண்ட்ஸ்லைடு, சில லேண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் சூட்டபுளாக இருக்கும், சில லேண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் சூட்டபுளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி என்ன லேண்ட் வந்து ரிசர்ச் பண்ணாங்களே அதுதான் ஸ்ட்ராட்டிகிராஃபி. Okay, so this is a question for additional question 3. So this is the answer for additional question 3. Okay, மார்க் பண்ணிவிட்டு எழுதிடுங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி லேயர்ஸ்லாம் சாயில் அண்ட் ராக்ஸ் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி நம்மளுடைய சயின்டிஃபிக் லெவலில் வந்து எனது ரிப்போர்ட் சப்மிட் பண்ணக்கூடியது. ஸோ அந்த டெவலப்மெண்ட்டால் நம்மளுடைய எர்த்து எப்போ உருவானது முதல் கொண்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு டார்வின்ஸ் தியரி ஆஃப் பயாலஜிக்கல் அண்ட் எவல்யூஷன். ஸோ டார்வின்ஸ் தியரி, ஸோ மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி, மனிதன் வந்து எப்படி உருவானா அப்படின்றது டார்வின்ஸ் தியரினால தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. த டிஸ்கவரி ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல் ஃபோசில்ஸ், stone tools and artifact of early civilization and the ability to decipher early script. அதாவது டிஸ்கவரி ஆஃப் ஹியூமன் அண்ட் அனிமல் ஃபோசில்ஸ். ஓகே, ஸோ புதுசாக ஆர்ச்சியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்னது, நம்ம புதைந்து போன ஆர்டிஃபேக்ட்னால் நம்மளுடைய பழங்கால மனிதர்கள் பயன்படுத்தின பொருட்கள், அதுதான் ஆர்டிஃபேக்ட். ஓகே, ஸோ ஸ்டோன் டூல்ஸு, ஃபோசில்ஸ், புதைந்து போன எலும்பு கூடுகள். ஸோ இதன் மூலம் கண்டுபிடிக்கிறது மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறோம், பழங்கால மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. நெக்ஸ்ட் எபிலிட்டி டு டிசிப்பர் ஏர்லி ஸ்கிரிப்ட். ஸோ பழங்கால எழுத்து முறைகள், அந்த கல்வெட்டுகள்லாம் பார்த்தோன்னா எழுத்துனே புரியாது, பட் அதை படிக்கிறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதன் மூலமாக அந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஓல்டு மியூசியம். ஸோ இந்த வேர்ல்ட்லேயே உள்ள ஓல்டு மியூசியம், த மியூசியம் ஆஃப் எனி கிளாடி. The museum of Eni Gladi, Nana in Mesopotamia, was established in 530 BC. The princess Eni Gladi was the daughter of Neo-Babylonian king Nabonidus. So இந்த எனி கிளாடின்றது தான் நம்ம மெசபோட்டோமியா இருக்கும்போது சிவிலைசேஷனில் பில்ட் பண்ண ஓல்டு மியூசியம். ஓகே, ஸோ நம்மளுடைய லோயர் செஷன்லாம் படிச்சிருப்பேன், சிவிலைசேஷன் படிச்சிருப்பேன், இண்டியூஸ் சிவிலைசேஷன், மெசபோட்டோமியா சிவிலைசேஷன் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த தான் ஈஜிப்தியன் சிவிலைசேஷன்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அதில் எனி கிளாடி மியூசியம் எப்போனா மெசபோட்டோமியா சிவிலைசேஷன்லாம் இருந்தது. நெக்ஸ்ட் த Capitolian Museum in Italy is perhaps the oldest surviving museum. ஸோ பழங்காலத்து முதல்ல இன்றைக்கி வரைக்கும் வந்து சர்வைவாக இருக்கக்கூடிய மியூசியம் வந்து கேபிட்டோலியன் மியூசியம் இன் இட்டாலி. Ashmolean Museum at Oxford University is the oldest university museum in the world. ஸோ யூனிவர்சிட்டி மியூசியம்ன்றது எதுனா Ashmolean Museum at Oxford University. It was established in 1677 AD. Herbert Spencer's Biological Evolutions and Charles Darwin's theory and concept of natural selection and survival of the fittest contributed to the scientific understanding of human origins. Charles Darwin published the books on the origin of species in 1859, The Descent of Man in 1871. ஸோ இந்த தியரிஸ் ஃபுல்லாமே சார்லஸ் டார்வின் கொடுத்தது. ஸோ இது வந்து நம்ம மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றின தியரிஸ் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் செலெக்ஷன். Natural selection is a process by which organisms that are better adapted to the environment would survive and produce more offspring. ஸோ மனிதர்கள் வந்து தன்னை வந்து வாழ்கிறதுக்கு தற்காத்து கொள்வது,
ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் பழங்காலத்தில் வந்து மனிதர்கள் வந்து என்னது இயற்கையோடு தான் இருந்தாங்க, காட்டில் தான் வாழ்ந்தாங்க. ஸோ இந்த காட்டில் வந்து அவங்கள காப்பாற்றி கொள்வது. ஓகே. ஸோ காட்டில் வந்து கொடிய விலங்குகள் இருக்கும், திடீர்னு காடு என்ன செய்யலாம், தீப்பிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரங்கள்லேயும் அந்த அவங்களுடைய வாழ்வாதாரங்களை காப்பாற்றிட்டு அவங்க வாழ்க்கையை ரன் பண்ணுறாங்களே, அதான் நேச்சுரல் செலெக்ஷன். நெக்ஸ்ட் ஒன், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். Survival of the form of that will leave the most copies of itself successive generation. ஸோ அவங்க இறந்தாலும் அவங்களுக்கு அடுத்து அவங்களுடைய பேர் சொல்கிற மாதிரி ஒரு ஜென்ரேஷனை கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த தான் fossil. Fossil, prehistoric animal or plant that turns into stone over a period of time because of chemical and physical process. ஓகே. ஸோ பழங்காலத்தில் வாழ்ந்த அனிமல் அண்டு பிளான்ட்டெல்லாம் ஸ்டோனாக பாறைகளாக மாறுறது. ஓகே. பல 100 வருடங்களுக்கு அப்புறம் அது வந்து இது பாறையாக மாறுறது பிகாஸ் ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராசஸ். அனிமல் போன்ஸ் ஆர் ப்ரிசர்வ் டியூ டு மினரலைசேஷன். பேலியான்டாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஃபோசில். ஓகே. அந்த ஃபோசிலை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்னது, பேலியான்டாலஜி. ஓகே. பேலியான்டாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஃபோசில்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸ்டோன் ஏஜ். ஸோ திஸ் இஸ் த additional number 4, fourth additional question, fourth one question உடைய answer. Okay. Stone age, the period when stone age was mainly used for making implements. Okay. ஸ்டோன் கற்களை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான பொருட்களை தயார் பண்ணிக்கிட்டது. ஓகே. கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த இது. Bronze age, the period when bronze metallurgy developed. ஸோ ஸ்டோன்ஸ்க்கு அப்புறம் bronze metals things யூட்டிலைஸ் பண்ணுறது. Okay. Next, iron age, the period when iron was smelted to produce implements. ஸோ அவங்களுக்கு தேவையான கருவிகளை அயனை மெல்ட் பண்ணுறது மூலமாக தயார் பண்ணுறது தான் வந்து அயன் ஏஜ், இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. Since the 19th century, scholars have used advanced scientific techniques. They undertook systematic studies to contribute to the current state of knowledge on prehistory, human origins and the early civilization. Now the theory of human evolution is widely accepted. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் ஒவ்வொரு மாற்றங்கள், சயின்டிஃபிக் டெக்னாலஜிஸ் உருவாயிருக்கு. ப்ரீஹிஸ்டோரிக் பீரியட்ஸ்லேருந்து நவடேஸ் வரைக்கும் நிறைய மாற்றங்கள் உருவாக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் மீன்ஸ் யூ மே கால் மீ. ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.